friends, welcome to ViKi's kitchen. இன்னைக்கு நம்ம பாய் வீட்டு கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்க என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு கடாயை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 1/4 கப் மல்லாட்டை. இது நம்ம நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. இதுதான் இந்த கொஸ்துக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா பொன்னிறம் ஆகுற வரைக்கும் வறுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் சேர்த்துட்டு 1 நிமிஷம் அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ இதை எடுத்து அப்படியே வச்சிடுங்க, ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா இது ஒரு பிளெண்டர்ல போட்டு நல்லா கொரன்னு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது போல அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் கத்திரிக்காய் கொஸ்துக்கு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரெசிபி நம்ம ஃபுல்லா நல்லெண்ணெயில தான் பண்ண போறோம். அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இதுல நான் 5 கத்திரிக்காய் நீல வாட்டில் நறுக்கி வச்சிருக்கேன். இது நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். கலர் மாறினதும் எடுத்துடக்கூடாது. நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும். அப்பதான் சாப்பிட்றப்ப நறுக்குன்னு இல்லாம நல்லா இருக்கும். இதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 3 பச்சை மிளகாய் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி, 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிளேட்டில் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காவை உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மூடி வச்சுடுங்க. 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. 1 கப் அளவுக்கு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். புளி சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட நான் 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பவுடரை உள்ளே சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எந்த அளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குன்னா நீங்கள் இன்னொரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால் நான் அப்படியே வைக்க போகிறேன். 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பிரிஞ்சால் கறி ரெடி. இது பிரியாணியோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அன்பாக சமைங்க, அழகாக சர்வ் பண்ணுங்கள். நன்றி.